பஹல்காம் தாக்குதல் சம்பவம் நடந்து இன்றுடன் ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பைசாரன் பகுதியில் நடந்த இந்த கொடூர தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் இந்திய பாதுகாப்பு படைகள் ஆபரேஷன் மகாதேவ் என்ற விரிவான வேட்டையை தொடங்கின. இது ஒரு சாதாரண நடவடிக்கை அல்ல. 3 மாதங்களுக்கு நீண்ட தீவிர உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக இது அமைந்தது. தாக்குதல் நடந்த சில மணிநேரங்களுக்குள் பாதுகாப்பு படைகள் சம்பவ இடத்தை அடைந்து விசாரணையை தொடங்கின. உயிர் தப்பியவர்களின் சாட்சியங்கள், உளவுத் தகவல்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் மூலம் குற்றவாளிகள் விரைவில் அடையாளம் காணப்பட்டனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடன் தொடர்புடைய சுலைமான், ஹம்சா அப்கானி மற்றும் ஜிப்ரான் என கண்டறியப்பட்டது. அதன்பின் பாதுகாப்பு படைகள் தெற்கு காஷ்மீர் பகுதிகளில் தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டன. தப்பிச் செல்லக்கூடிய அனைத்து பாதைகளும் முடக்கப்பட்டன. ஜூலை 10ஆம் தேதி புதிய உளவுத் தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது. தீவிரவாதிகள் மறைந்திருந்த பகுதி சுமார் 25 சதுர கிலோமீட்டராக குறுக்கப்பட்டு முழுமையாக முற்றுகையிடப்பட்டது. இறுதியாக ஜூலை 28ஆம் தேதி டாசிகாம் காட்டுப்பகுதியில் நடந்த இறுதி மோதலில் சிறப்பு படை கமாண்டோக்கள் சுமார் 10 மணி நேரம் கடுமையாக போராடி 3 தீவிரவாதிகளையும் சுட்டுக் கொன்றனர். இதன் மூலம் ஆபரேஷன் மகாதேவ் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது.